கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலம் 16ஆம் செவ்வாய் திருப்பலி வாசங்களுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய திருப்பலி வாசங்கள் வழியாக இறைவன் நமக்கு தனது அளவற்ற இரக்கத்தையும் உண்மையான உறவின் அர்த்தத்தையும் கற்றுத்தருகிறார். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் மீகா நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்து விடுவார் என்று இறைவனின் மன்னிக்கும் அன்பை வெளிப்படுத்துகிறார். நாம் எத்தனை தவறுகள் செய்திருந்தாலும் மனம் திரும்பி அவரிடம் வந்தால் இறைவன் நம்மை நிராகரிப்பதில்லை. அவர் நம் குற்றங்களை எண்ணிக்கொண்டிருக்கும் கடவுள் அல்ல, மாறாக அன்போடு மன்னித்து புதிய வாழ்க்கையை தரும் தந்தை. இன்றைய நற்செய்தியில் இயேசு விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்று கூறுகிறார். இயேசுவின் குடும்பத்தில் இடம்பெறுவதற்கு இரத்த உறவு மட்டும் போதாது, இறைவனின் விருப்பத்தை ஏற்று வாழும் இதயம் வேண்டும் என்பதை அவர் எடுத்துரைக்கிறார். அன்பானவர்களே, இன்று நாம் நம்மையே சிந்தித்து பார்ப்போம். நான் இறைவனின் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ முயற்சி செய்கிறேனா? என் சகோதர சகோதரிகளிடம் அன்பையும் மன்னிப்பையும் காட்டுகிறேனா? இன்றைய திருப்பலி வாசகங்களில் ஆண்டவரிடம் நம் பாவங்களுக்காக மன்னிப்பையும் அவரது திருவுளத்தை நிறைவேற்றும் தூய இதயத்தையும் கேட்போம். இறைவனின் அன்பில் நிலைத்து அனைவரையும் அன்புடன் ஏற்றுக்கொள்ளும் அவரது குடும்பத்தின் பிள்ளைகளாக வாழ அருள் வேண்டுவோம். ஆண்டவரே, எங்களை மன்னித்து உமது அன்பின் வழியில் நடத்தும். இந்த ஜெபத்தோடு இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம், நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்து விடுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். 7ஆம் அதிகாரம் 14 முதல் 15 மற்றும் 18 முதல் 20 முடிய உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாய் இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர். அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார். நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு புரளாமையையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருள்வீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர். யாக்கோபினரை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தீர். உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தீர். அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டீர். உம் சினம் முழுவதையும் அடக்கிக் கொண்டீர். கடும் சீற்றம் கொள்வதை விலக்கிக் கொண்டீர். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். என் மீட்பராம் கடவுளை, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றிக் கொள்ளும். என்றென்றுமா எங்கள் மேல் நீர் சினம் கொள்வீர். தலைமுறை தோறுமா உமது கோபம் நீடிக்கும். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். மக்கள் உம்மில் மகிழ்வுறுமாறு எங்களுக்கு புத்துயிர் அளிக்க மாட்டீரோ? ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே என்றார் இயேசு. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். 12ஆம் அதிகாரம் 46 முதல் 50 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரை என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இன்றைய சிந்தனை. இன்றைய வாசகத்தில் கடவுள் ஒரு மெய்ப்பராகவும் மக்கள் அவரது மந்தையாகவும் சித்தரிக்கப்படுகின்றனர். மெய்ப்பன் தன் மந்தையை வழிநடத்தி பாதுகாப்பது போல
கடவுள் தன் மக்களை பாதுகாக்க மன்றாடப்படுகிறது. இறைவனின் இரக்கம் என்பது நான் எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லை, இறைவன் மன்னித்து விடுவார் என்ற அலட்சிய மனப்பான்மைக்கு வழிவகுக்க கூடாது. மாறாக, இறைவன் என்னை இவ்வளவு அன்புடன் மன்னித்தாரே, இனி நான் அவரது அன்புக்கு உகந்தவராக வாழ வேண்டும், அவர் விரும்புவதை செய்ய வேண்டும் என்ற நன்றி உணர்வுக்கும் அர்ப்பணிப்புக்கும் அது நம்மை இட்டுச் செல்ல வேண்டும். மத்தேயு நற்செய்தியில் இயேசு கூறும், விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரனும் சகோதரியும் தாயும் ஆவார் என்ற வார்த்தைகள் நாம் இறைவனின் மன்னிப்பையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொண்டு சும்மா இருந்துவிடக் கூடாது என்பதை வலியுறுத்துகின்றன. ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, இன்றைய உமது உயிருள்ள வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீகா இறைவாக்கினர் வழியாக நீர் இரக்கமுள்ள இறைவன் என்றும் எங்கள் பாவங்களை மன்னித்து புதிய வாழ்வை அளிக்கிறீர் என்றும் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, எங்கள் தவறுகளையும் குறைகளையும் உமது பாதத்தில் ஒப்படைக்கிறோம். எங்கள் பாவங்களை ஆழ்கடலில் எறிந்துவிடும். உமது பேரன்பை நாங்கள் நம்புகிறோம். எங்கள் இதயத்தில் இருக்கும் கோபம், வெறுப்பு, பொறாமை, மன்னிக்க முடியாத மனநிலை அனைத்தையும் அகற்றி அன்பும் இரக்கமும் நிறைந்த இதயத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவே, என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரை என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்று நீர் கூறினீர். உமது குடும்பத்தின் பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு அருள் புரியும். உமது வார்த்தையை கேட்பவர்களாக மட்டுமல்லாமல் அதை செயல்படுத்துகிறவர்களாக எங்களை மாற்றும். எங்கள் குடும்பங்களில் அன்பும் ஒற்றுமையும் நிலைக்க அருள் தாரும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மன்னித்து உதவி செய்து வாழும் மனதை எங்களுக்கு தாரும். துன்பத்தில் இருப்போருக்கு ஆறுதலாகவும் தேவையில் இருப்போருக்கு உதவியாகவும் இருக்க எங்களை வழிநடத்தும். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் உமது திருவுளத்தை தேடி நடக்கவும் உமது அன்பை உலகிற்கு வெளிப்படுத்தவும் எங்களுக்கு ஞானத்தையும் வலிமையையும் தாரும். எங்கள் குடும்பங்கள், திருச்சபை, சமுதாயம் அனைத்தையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். உமது அமைதியும் ஆசிர்வாதமும் எங்களோடு என்றும் தங்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி.